அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்சடி தன்னில் தோன்றிய தேவர். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்சடி தன்னில் தோன்றிய தேவர். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரனாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரனாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்று புரியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்று புரியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். தந்தை, மைந்த, தூய ஆவியர் எனும் திரித்துவ இறைவனுக்கு மாட்சி உரித்தாகுக. கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே, திரித்துவ இறைவனில் நம்பிக்கை கொண்டு வாழ புதிய மாதத்திலே முதல் பரிசுத்த ஓய்வு நாளில் இக்காலை தொழுகையில் இணைந்திருக்கிற நாம் நம்மை ஆண்டவருடைய கரத்திலே சமர்ப்பணம் செய்வோம். இறைவன் அருளும் ஆசிகளை சொந்தமாக்க ஜபத்தோடும் தியானத்தோடும் அமர்வோம். நாம் இறைவனுக்கு நன்றி சொல்வோம். ஜபம் செய்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று வானதூத சேனைகளால் போற்றி ஆர்ப்பரிக்கின்ற திரித்துவ கடவுளே, இந்த அமைதியான மனமகிழ்வு நிறைந்த இந்த பரிசுத்தமான மாதத்தின் முதல் பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்முடைய திருவடிகளிலே நாங்கள் கடந்து வந்து உம்மை துதித்து மகிமைப்படுத்தும்படியாய், உம்மை போற்றும்படியாய், உம்மை வாழ்த்தும்படியாய் நீ தந்த நல்ல தருணங்களுக்காக உம்மை போற்றுகின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாங்கள் உம்மை ஆராதிப்பதன் வழியாக புதிய சமாதானத்தையும்
புதிய சந்தோஷத்தின் வாழ்வையும் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிற நிறைவையும் எங்கள் வாழ்வுகளிலே நாங்கள் உம்மோடுள்ள உறவிலே பலப்பட்டுக் கொள்ளவும் பரிசுத்தமாய் ஜீவிக்கவும் ஆண்டவரின் நாளை தருகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நாங்கள் ஆண்டவரே புதிதான ஜீவனத்துக்குரிய வழியினை பெற்றவர்களாய் இந்த அகில உலக வாழ்க்கைகளிலே நெருக்கம் நிறைந்த வேதனைகள் நிறைந்த பாடுகள் நிறைந்த சூழல்களிலும் உம்மை பற்றி கொண்டு நாங்கள் வாழ்வதற்கு இத்தொழுகையின் வழியாக நாங்கள் புதிய உந்தும் சக்தியை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். திரித்துவ இறைவன் எங்களில் செயல்படுகிறேன். நீர் எங்களை பாதுகாக்கிறவர், நீர் எங்களை அரவணைக்கிறவர், அடைக்கலம் தருகிறவர் என்பதை நாங்கள் முழுமையாய் புரிந்து கொண்டு புரிதலின் உணர்வோடு இத்தொழுகையிலே நாங்கள் உம்மை ஆராதித்து மகிழ ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று இறைமைந்தர் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் இணைந்து பாடும்படியாக ஞான பாடலிலே 41வது பாடல், ஞான பாடலிலே 41வது பாடல், தூய தூய தூயா திரியேக தேவா உமக்கே நாளும் சங்கீதம் ஏறுமே என்கிற பாடலை இணைந்து பாடுவோம்.
இந்த நாளுக்குரிய திருமறை பாடமாக மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 28வது அதிகாரம் 16வது வசனம் முதல் 20வது வசனம் வரைக்கும். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16வது வசனம் முதல் 20வது வசனம் வரையும் படிக்க கேளுங்கள். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். படிக்கப்பட வேண்டிய திருமறை பாடம் படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே புகழ் உண்டாவதாக. நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் வண்ணமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தோடு இணைந்து நாம் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கண்முடியாது உட்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மறித்தொழுந்து எழுந்தெழுந்தார். பரலோகத்துக்கு எழுந்தள்ளி சர்வ வல்லமையுள்ள கடவுளை முதல்வர் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபை, பரிசுத்தாவின் ஐக்கியம், பாவ மன்னிப்பு, மரித்தோர் உயிர்த்தெழுதல், நித்திய ஜீவன் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் நிறைந்த நல்லாண்டவரே, பரிசுத்தமான இந்த மாதத்தினுடைய முதல் ஓய்வு நாளிலே உம்முடைய திருவடிகளிலே நின்று காணொளி காட்சியின் வழியாக உம்மை ஆராதிக்கும்படியாய் நீர் தந்திருக்கிற நல்ல தருணங்களுக்காக உம்மை போற்றுகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். 2020வது ஆண்டினுடையதான 5 மாதங்களை நிறைவு செய்து 6வது மாதத்துக்குள்ளே ஆண்டவர் பிரவேசிக்க ஆண்டவர் அருள் தந்திருக்கிறேன். வாழ்விலே எத்தனையோ பாடுகள், கடினங்கள், அகில உலக வாழ்வுகளிலே தொற்று நோயினுடைய தாக்கங்கள் எந்த நிலைகளிலும் கூட புதிய மாதத்திற்குள்ளே நாங்கள் கடந்து வரவும், புதிய சிந்தைகளோடு புதிய நம்பிக்கை நிலையினை பெற்று புதிய பார்வையிலே எங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள ஆண்டவர் அருள் தந்து கொண்டிருக்கிறேன். உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, எதிர்நோக்குகிற இந்த புதிய மாதத்தின் ஆசிகளை ஆண்டவர் தந்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். அமைதியின் வாழ்வும் ஆண்டவரை சுகத்தின் வாழ்வும் எல்லோருடைய வாழ்விலும் கிடைக்க ஆண்டவர் அருள் புரிந்தரல வேண்டும் என்று சொல்லி செபிக்கின்றோம். ஆண்டவர், இந்த ஆராதனை வழியாக நாங்கள் புதிய நம்பிக்கை நிலையினை பெற்று வாழ்வதற்கு ஆண்டவர் சகல நிலைகளிலும் கூட கிருபை தந்தரல வேண்டும் என்று சொல்லி செபிக்கின்றோம். இங்கே சிந்திக்கப் போகின்ற சிந்தனைகள் இவைகளினூடாக நாங்கள் புதிய நிலைகளிலே நம்பிக்கை கொள்ளவும், விசுவாசத்திலே உறுதி கொள்ளவும், திரித்துவ இறைவனிலே நாங்கள் முழுமை பெற்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுகின்ற அந்த உரிய ஆற்றலை நிலைகளை நாங்கள் கண்டோம் என்று சொல்கிற நிறைவை காணவும் ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி பாதம் மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரை, விசேஷமாக எங்கள் திருச்சபைக்காய் செபிக்கிறோம். எங்கள் திருச்சபையை ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து ஆண்டவர் மேன்மைப்படுத்தி ஒவ்வொரு நிலைகளிலும் கூட வழிநடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். திருச்சபை திருப்பணிகளிலே ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய கிருபை நிறைவாய் தங்கி தாபரிக்கிறபடியினால் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். திருச்சபையினுடைய அனைத்து குடும்பங்கள், விசுவாச குடும்பங்களை ஆண்டவர் அபரீதமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பலவிதமான நெருக்கங்கள் வந்ததுண்டு, கலக்கங்கள் வந்ததுண்டு, பல பாடுகளுக்குள்ளாய் இருக்கிற சூழல்களிலும் உண்டு. ஆனாலும் கைவிடாத கடவுள்
எங்களுடன் இருக்கிறார் என்று சொல்லுகிற புதிய நம்பிக்கையின் ஆற்றலை பெற்றுக் கொள்ளுகின்ற அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். தொடர்ந்து ஆண்டவர் பாதுகாத்தருள வேண்டும் என்று சொல்லி பாதம் மன்றாடி நிற்கின்றோம் சுவாமி. திருச்சபையினுடைய திருப்பணிகளில் ஈடுகொள்ளுகின்ற போதகர் குடும்பம், சபைக்குழு, இறைமக்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், குழந்தைகள், சிறுவர்கள் என்று சொல்லுகிற நிலைகளிலே எல்லோருடைய வாழ்வையும் ஆண்டவர் அபரிதமாய் ஆசீர்வதித்து சகல சம்பூரணத்தின் நிலைகளை தந்து ஆண்டவர் வழிநடத்தி அருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, வெளியிடங்களிலே வாழ்வோராக, வெளி மாநிலங்களிலே வாழ்வோராக, வெளிநாட்டிலே பணி செய்வோராக இருக்கிற அனைத்து குடும்பங்களை, அனைத்து மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். பெற்றோரை விட்டு, மனைவி பிள்ளைகளை விட்டு தூர இடங்களிலே தங்களுடைய பணிக்கென்று படிப்பிற்கென்று சென்றிருக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய கிருபை நிறைவாய் தங்கட்டும் சுவாமி. இக்கால சூழல்களிலே பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற போது தனிமைங்கிற உணர்வுக்குள்ளே நிற்கிற சூழல்களிலே ஆண்டவர் எங்களுடன் இருக்கிறார். நாங்கள் தனிமைப்படுத்தப்படவில்லை. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எங்களுடன் இருந்து செயல்படுகிறார் என்று சொல்கிற அந்த புதிய நம்பிக்கையின் ஆற்றலோடு கூட வாழ ஆண்டவர் அருள் புரிந்தல்படியாய் ஜெபிக்கின்றோம். இருக்கின்ற இடங்களை பத்திரமாய் பாதுகாத்தலும் பணிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஆண்டவர் தொடர்ந்து கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய இரக்கம் நிறைவாக தங்கட்டும். அன்பின் கடவுளை, ஊரடங்கு உத்தரவுகள் ஓரளவு தளர்த்தப்பட்டு பல்வேறுபட்ட சூழல்களிலே பணிகள் துவங்கப்பட்ட நிலைகளிலும் கூட பல்வேறுபட்ட சூழல்களிலே ஊரடங்கு தளர்வுகள் தளர்த்தப்பட்டிருக்கிற நிலைகளிலே விசாலமான வாழ்க்கை வாழ்வுகின்ற சூழல்களிலே தொற்று வியாதிகள் இன்னும் அண்டியிடாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்தரும்படியாய் ஜெபிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவருடைய இரக்கத்தின்படியாக, ஆண்டவருடைய கிருபையின்படியாக ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் பாதுகாத்தருள வேண்டும் என்று சொல்லியும் பாதம் மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய ஒத்தாசை ஒவ்வொருவரோடு கூட தங்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தொற்று வியாதிக்காக அதிக பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் ஊடகங்கள் வழியாய் நாங்கள் அறிந்து கொள்ளுகின்றோம். அப்பேற்பட்ட சூழல்களிலே வியாதியின் போராட்டத்தின் மத்தியில் இருப்பவருடைய வாழ்விலே ஆண்டவர் தாமே அவர்களை பாதுகாத்து ஆண்டவர் சுகமான விடுதலை கொடுத்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். அவ்விடமாக படுக்கையில் இருப்போராக, முதுமையில் இருப்போராக, பல்வேறுபட்ட சூழல்களிலே வியாதியின் போராட்டங்களினாலும் விபத்துகளினாலும் ஏற்பட்ட காயங்களினாலும் கூட மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்போராக, கர்ப்பஸ்திரீகளாக இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் கூட ஆண்டவர் உடனிருந்து காயங்களை குணப்படுத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம் சுவாமி. அற்புதமான விடுதலை தந்து ஆண்டவர் தாமே வழிநடத்தி அருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். தொற்று வியாதி முற்றிலுமாய் ஒழிந்து போக ஆண்டவர் கிருபை தந்தல் வேண்டும் என்று சொல்லி பாதம் மன்றாடுகின்றோம். உம்முடைய கிருபையினால் காத்து ஆண்டவர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி பாதம் மன்றாடுகிறோம். அன்றாட தேவைகள், அன்றாட அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் எல்லோருக்கும் கிடைக்க ஆண்டவர் அருள் புரிந்தருள வேண்டும் என்று சொல்லி பாதம் வேண்டி நிற்கின்றோம். அன்பின் கடவுளே, இந்த புதிய மாதத்திற்குள்ளே நாங்கள் கடந்து வந்திருக்கிற சூழல்களிலும் கூட புதிய மாதத்தினுடைய நிலைகளிலே புதிய ஆற்றலை ஒவ்வொரு மக்களும் பெற்றுக்கொள்ளவும், தீமைகளுக்கு விலக்கி தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். போதைக்கு அடிமைப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, போதை பல்வேறுபட்ட சூழல்களிலே வன்முறையின் தாக்கங்களை உருவாக்குகிறது என்பதை நாங்கள் கடந்த நாட்கள் செய்திகள் வழியாய் அறிந்து கொள்ள முடிகிறது. போதை இல்லாத போது ஒரு பிரச்சனையும் இல்லை என்கிறதான தகவல்கள் அதிகாரிகள் மூலமாக சொல்ல கேட்டோம். ஆண்டவரை, போதையின் தாக்கம் இருக்கிறபடினாலே குடும்ப வன்முறை, ஆண்டவரை சமூக வன்முறை, ஆண்டவரை தீமையின் தாக்கங்கள், தீவிரவாதங்கள், பல்வேறுபட்டதான கொலைகள், கொள்ளைகள் என்று சொல்லுகிற தருணத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிற போது ஆண்டவர் தாமே ஒவ்வொரு போதையாளர்களையும் கூட உணர்வுபடுத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தாங்கள் செய்வது தவறு என்பதை புரிந்து கொள்ளவும், தங்களுடைய குடும்பம் சந்தோஷமாய் வாழவும், சமாதானத்தில் வாழவும் இவர்கள் கருவிகளாய் மாற ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி பாதம் மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய ஆற்றலால், ஆண்டவருடைய கிருபைகளால் ஆண்டவர் தாமே தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். விசேஷமாக படிக்கின்ற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பல்வேறுபட்ட நிலைகளிலே தேர்வுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். +2, 10th எக்ஸாமுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகள், இன்னுமாக பல்வேறுபட்ட நேர்முக தேர்வுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகள் என்று சொல்லுகிற நிலைகளிலே நிற்கிற போது ஆண்டவர் தாமே பிள்ளைகளை தேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இக்கால சூழல்களுடையதான தடைகள்,
பல நிலைகளிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளிலே மன உளைச்சலை கொண்டு வருகிற அனுபவங்களாக இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, மன உளைச்சலுக்குள்ளாய் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு விடாதபடிக்கு ஆண்டவர் தாமே பிள்ளைகளை பாதுகாத்தரல வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். புதிய நம்பிக்கை நிலையினை பெற்று புதிய கிருபைகளோடு புதிய சந்தோஷத்தின் நிலைகளோடு பிள்ளைகள் தேர்வை சந்திக்கவும் தங்கள் வாழ்க்கைகளிலே தைரியத்தை ஏற்படுத்தி தைரியமான நிலைகளிலே தேர்வை சந்திக்கவும் ஆண்டவர் கிருபை தந்தரல வேண்டும் என்று சொல்லி செபிக்கின்றோம். தொடர்ந்து கிருபையால் காத்தரல வேண்டும் என்று சொல்லி செபிக்கின்றோம். எங்கள் தேசத்திற்காக நாங்கள் செபிக்கின்றோம். எங்கள் தேசத்தை ஆண்டவர் அபரீதமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் மாவட்டத்திலே நல்ல மழையினை தந்து எங்கள் விவசாய நிலங்களெல்லாம் செழிக்க ஆண்டவர் கிருபை புரிகிறீர், நன்றி சொல்லுகின்றோம். அவ்வண்ணமாக ஆண்டவரை, மழை இல்லாதபடிக்கு வெயிலின் தாக்கத்திற்குள்ளே இருக்கிற பல மாவட்டங்கள் எங்கள் தேசத்தில் இருக்கிறது. அப்பேற்பட்ட சூழல்களிலும் கூட ஆண்டவர் மக்களை பாதுகாத்தரல வேண்டும் என்று சொல்லி செபிக்கின்றோம். எங்கள் தேசத்திலே அமைதியும் சமாதானத்தையும் ஆண்டவர் தந்து ஆண்டவர் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். வன்முறை தாக்கங்களும் பல்வேறுபட்ட சூழல்களில் இருக்கிற போது அங்கலாய்ப்புகள் பல நிலைகளிலே பார்க்கிறோம் சுவாமி. குழந்தைகள் கொல்லப்படுகின்ற அனுபவங்கள் இன்னும் பல்வேறுபட்ட செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் தாமே எப்பேற்பட்ட நிலைகளிலிருந்து விடுதலை தந்தல்படியாய் செபிக்கின்றோம். எங்கள் நாட்டில் போர் மூழுமோ என்கிற அச்சம் எங்களுக்குள்ளாய் இருந்து கொண்டிருக்கிறது. செய்திகள் பல நிலைகளிலே செய்திகள் வந்து கொண்டிருக்கிற சூழல்களிலே ஆண்டவரே, எங்கள் நாட்டில் போர் இல்லாதபடிக்கு ஒரு அமைதி ஏற்படுத்த ஆண்டவர் அருள் புரிதல்படியாய் செபிக்கிறோம். நேற்றைய தினம் இன்றைய தினத்திலே எங்கள் நாட்டும் ஆண்டவரை சீன அரசுகளும் ஆண்டவரை பேச்சுவார்த்தைக்குள்ளாய் இருக்கிற போது சுமூகமான தீர்வுகள் கிடைக்க ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி பாதம் மன்றாடி நிற்கின்றோம் சுவாமி. ஆண்டவருடைய இரக்கத்தின்படியாக அனைத்து தலைவர்களோடு கூட ஆண்டவர் பேசும்படியாய் ஆண்டவர் கிரியை செய்யும்படியாய் செபிக்கின்றோம். தொடர்ந்து வழி நடத்துவீராக. குறிப்பாக எங்கள் குமரி பேராயத்திற்காக செபிக்கிறோம். குமரி பேராயத்தை ஆண்டவர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பு பல்வேறுபட்ட சூழலிலே திருப்பணிகளை நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை தருகிறேன். உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். எங்கள் பேராயருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். பேராயத்தை நடத்தி சொல்லுகின்ற போது ஆண்டவருடைய ஆற்றல் ஆண்டவருடைய கிருபை நிறைவாய் தங்கட்டும். எங்கள் பேராயத்தின் நிர்வாகிகளுக்காய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து ஞானத்தோடு செயல்படக்கூடிய ஆற்றல்களை கொடுத்து ஆண்டவர் வழி நடத்தியறல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பேராயத்தின் கீழ் இயங்குகிற திருச்சபைகள், பல்வேறுபட்ட கல்வி ஸ்தாபனங்கள், இவைகளில் பணி செய்கின்ற போதகர்கள், சபைக்குழு, இறைமக்கள் மற்றும் கல்லூரி முதல்வர்கள், பேராசிரியர்கள், அனைத்து நிறுவன தலைவர்களையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து ஆண்டவர் தாமே மேன்மைப்படுத்தும்படியாய் செபிக்கின்றோம் சுவாமி. கால சூழல்களிலே நெருக்கத்தின் பாதையில் இருக்கிற போது கல்வியினுடைய தாக்கத்தின் நிலைகளிலே மேன்மைகள் கிடைக்க ஆண்டவர் அருள் புரிந்தல்படியாய் செபிக்கின்றோம். எங்கள் ஸ்தாபனங்கள் நாளொரு மேனியும் பொழுதுருவனமாய் மேலோங்கி வளரவும் எங்கள் ஸ்தாபனங்களிலே படிப்போராக பணி செய்வோர் அனைவரையும் ஆண்டவர் அபரிதமாய் ஆசீர்வதித்து ஏற்ற வேலைகள் கிடைக்க ஆண்டவர் கிருபை தந்தல்படியாய் செபிக்கின்றோம். ஓய்வு பெற்ற பேராயர்களுக்காக, ஓய்வு பெற்ற போதகர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே அவருடைய ஓய்வு காலங்கள் அமைதியின் நாட்களாக, சந்தோஷத்தின் நாட்களாய், சமாதானத்தின் நாட்களாய் அமைந்தரல வேண்டும் என்று சொல்லி செபிக்கின்றோம். ஒவ்வொரு நிலைகளிலும் கூட உம்முடைய கிருபையின் பிரசன்னம் நிறைவாக தங்க வேண்டும் என்று சொல்லி பாதம் மன்றாடுகின்றோம் சுவாமி. அனைத்து மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். அருட்பணி செய்கின்ற அருட்பணியாளர்களை ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, மிஷனரி எங்கள் திருச்சபையினுடைய பணிக்களத்திற்காக, பணிக்களத்திலே பணி செய்கின்ற மிஷனரிக்காக, அவைகளிலே இருக்கின்ற விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவர் அபரிதமாய் ஆசீர்வதியும். அவ்வண்ணமாக பேராயத்தின் சார்பாக நடத்தப்படுகிற மிஷனரி ஊழியங்கள், அனைத்து கிறிஸ்தவ மிஷனரி ஊழியங்கள் அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவைகளின் தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவர் கிருபை புரிந்தரல வேண்டும் என்று சொல்லி பாதம் மன்றாடுகிறோம். உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய பிரசன்னத்தினாலும் நிறைத்து ஆண்டவர் வழி நடத்தி அருள வேண்டும் என்று சொல்லி பாதம் மன்றாடி நிற்கின்றோம் சுவாமி. அவண்ணமாக கடன் பாரங்களினாலும் பல்வேறு விதமான பாடுகளினாலும் கஷ்டங்களினாலும் எங்களுக்கு ஒரு இல்லம் கட்ட வேண்டும், எங்களுக்கு ஒரு இல்லம் தேவை, இல்லம் அமைப்பதற்கு நிலம் தேவை என்று சொல்கிற தேவையின் மத்தியில் இருப்போகின்ற அனைத்து மக்களுடைய தேவைகளும் சந்திக்கப்பட ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று சொல்லியும் பாதம் மன்றாடுகிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய கிருபையாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலும் நிறைத்து வழி நடத்தியறல வேண்டும் என்று இறைமைந்தர் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே,
உம்முடைய நாம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சிதம்பரத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க நாமத்தையும் என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தந்தை, மைந்தன், தூய ஆவியர் எனும் திருத்துவ கடவுளின் திருப்பெயராலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதிலும் நிறைவான ஆண்டவரின் அருளாசிகளை உங்களுக்கு அறிவிப்பதிலும் அகமகிழ்கிறேன். பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்வரும் ஞாயிற்றுக்கிழமையாகிய இந்த நாள் திருத்துவ ஞாயிறு என்று அறியப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலும் திருத்துவ கடவுளை குறித்த சிந்தனைகளை நாம் அறிந்து கொள்வது நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு அழகூட்டுவதாய் அமையும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த நாளின் சிந்தனைக்காக திருத்துவ கடவுளை நம்புகிறோம், we believe in the triune God என்று சொல்லுகின்ற தலையங்கம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நம்முடைய சிந்தனைக்காக நாம் பாடமாக படிக்க கேட்ட பரிசுத்த மத்தேயுவின் நற்செய்தி நூல் அதனுடைய 28ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியரின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் இங்கே காண முடிகின்றது. கடவுளை குறித்த மனிதனுடைய தேட்டம் அல்லது கடவுளை குறித்து மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பியதன் விளைவு கடவுளை தன்னுடைய சிந்தனைகளுக்கு, தன்னுடைய அறிவுக்குட்பட்ட நிலையிலே மனிதன் உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள பிரயாசப்படுவதை நாம் அறிகின்றோம். கடவுள் என்கின்ற வார்த்தை இந்த பிரபஞ்சத்திலே உள்ள அனைத்து பொருட்களையும் அனைத்து உயிர்களையும் கடந்தவராகவும் அதே நேரத்திலே அனைத்து உயிர்களுக்குள்ளும் அனைத்துக்குள்ளும் உள்ளிருப்பவராகவும் அவர் இருக்கிறார் என்பதைத்தான் கடவுள் என்கின்ற வார்த்தை நமக்கு உணர்த்துகின்றது. இறைவன், தேவன் என்கின்ற பல்வேறு வார்த்தைகளை நாம் உபயோகித்தாலும் கடவுள் என்கின்ற வார்த்தை அர்த்தம் மிகுந்தது என்பதனை நாம் உணர்ந்திருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே கடவுளை யாவே என்று சொல்லி மக்கள் அழைத்தார்கள். யெகோவா என்கின்ற கடவுளின் பெயரை உச்சரிக்க பயப்பட்டு கடவுளின் பெயரை சொல்லுவதற்கு நாம் தகுதியற்றவர்கள் என்கின்ற உணர்வோடு அவருடைய பெயரை யாவே என்று சொல்லி சொன்னார்கள். சில இடங்களிலே அதோனாய் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதோனாய் என்கின்ற வார்த்தை தான் கர்த்தர் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, திருமறை ஒரே கடவுளை குறித்து சொல்லுவதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். ஒரே கடவுள் எனினும்
மூன்று ஆழ்த்துவத்துடன் அவர் செயல்படுவதை நாம் காண முடிகின்றது. ஒரே கடவுளாக மூன்று ஆழ்த்துவத்துடன் அல்லது ஆழ்த்தன்மையுடன் இருக்கின்ற கடவுளைத்தான் திரித்துவ கடவுள், ஒரு கடவுள், ட்ரினிட்டேரியன் காட் என்று சொல்லி நாம் அழைக்கின்றோம். ட்ரினிட்டி என்கின்ற இந்த வார்த்தை கிரேக்க மொழியிலே ட்ரையோஸ் என்று சொல்லியும் லத்தீன் மொழியிலே ட்ரினிட்டாஸ் என்று சொல்லியும் அறியப்படுகின்றது. திரித்துவம் என்கின்ற இந்த தத்துவம் அல்லது கோட்பாடு கிறிஸ்தவத்தின் தனி சிறப்பு மிக்க ஒரு கோட்பாடு என்பதனை நாம் உணர்ந்திருக்கிறோம். திருமறையிலே திரித்துவம் என்கின்ற இந்த வார்த்தையை நாம் காண முடியவில்லை என்றாலும் திரித்துவ கடவுளின் செயல்பாட்டை திருமறையிலே மிக தெளிவாக நாம் காண முடிகின்றது. அருமையானவர்களே, தந்தை, மைந்தர், தூய ஆவியர் என்னும் கடவுளின் தன்மைகளை ஒரே கடவுளாக திரித்துவ கடவுளின் தன்மையை மக்களுக்கு புரிகின்ற விதத்திலே விளக்கி சொல்லுவதற்கு ஆதி திருச்சபை தொடங்கி அநேகர் எடுத்த முயற்சிகள் திரிபு கொள்கைகளாகவே அல்லது ஒரு சார்பு நிலை உடையதாகவே மக்களால் வேத வல்லுநர்களால் ஏற்றுக்கொள்ள இயலாததாகவே அமைந்திருந்தது என்பதனையும் நாம் உணர்ந்திருப்பது நல்லது. தொடக்க கால திருச்சபையில் விசுவாசிகள் தந்தை, மைந்தர், தூய ஆவியர் எனும் திரித்துவ கடவுளை நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். திரித்துவம் என்கின்ற கோட்பாடு ஆதி திருச்சபையிலே இல்லை என்றாலும் திரித்துவ கடவுளின் செயல்பாடுகளை மக்கள் விசுவாசித்தார்கள். 2ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலே வாழ்ந்த தியோபிலஸ் ஆஃப் ஆன்டியோகியாவில் உள்ள தியோபிலஸ் என்பவர் திரித்துவத்தை காட், ஹிஸ் வேர்ட், ஹிஸ் விஸ்டம், தியோஸ், லோகோஸ், சோஃபியா என்று சொல்லி வரையறுக்க முற்பட்டார். கடவுளின் 3 தன்மைகளை கடவுள், கடவுளது வார்த்தை, கடவுளது ஞானம் என்று சொல்லி அவர் நிலைநாட்டுவதற்கு முயன்றார். 3ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த திருச்சபை தந்தையரில் ஒருவராக கருதப்படுகின்ற தெர்த்துல்லியன் என்பவர் திருத்துவத்தை தந்தையாகிய கடவுள் காட் த ஃபாதர், மைந்தராகிய கடவுள் காட் த சன், தூய ஆவியராகிய கடவுள் காட் த ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லி வரையறுத்தார். கடவுள் என்பவர் தந்தை, மைந்தர், தூய ஆவியர் எனும் தன்மைகளை தன்னகத்தே கொண்டவர் என்பதைத்தான் இந்த இறையியல் வல்லுநர்கள் சுட்டிக்காட்ட முயலுகின்றார்கள். இந்திய இறையியலாளரான கேசு சந்திரசன் அவர்கள் திரித்துவத்தை சச்சிதானந்தா, சத் சித் ஆனந்தம், உண்மை, அறிவு, ஆனந்தம் என்று சொல்லி அவர்கள் வியாக்கியானப்படுத்த முயற்சித்தார்கள். எப்படி பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அது மனிதர்களுடைய சிந்தனையிலே புரிந்து கொள்ள இயலாததாகவே இருக்கிறது என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அருமையானவர்களே, 1 கூட்டல் 1 கூட்டல் 1 சமம் 1 என்று சொல்லுகின்ற சிந்தனை, அந்த கணக்கீடு நம்மால் ஏற்றுக்கொள்ள அல்லது புரிந்து கொள்ள இயலாது. தண்ணீரினுடைய மூலக்கூறை H2O என்று சொல்லுவார்கள். 2 பங்கு ஹைட்ரஜன், இன்னும் ஆக்சிஜன், இதனுடைய இணைவுதான் தண்ணீர்.
இந்த H2O என்று சொல்லுகின்ற அந்த மூலக்கூறு தண்ணீராக, பனிக்கட்டியாக, நீராவியாக இருப்பது எப்படியோ அப்படியே தந்தை, மைந்தர், தூய ஆவியர் கடவுளாக இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற உண்மையையும் உணர்த்துவதற்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. கடவுள் மனிதனுடைய எண்ணங்களுக்கும் மனிதனுடைய திட்டங்களுக்கும் அப்பாற்பட்டவர் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். மனிதனால், மனித சிந்தனைகளால், மனித கணக்கீடுகளால் கடவுளை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள இயலாது என்பதே திருத்துவம் நமக்கு கற்றுத்தருகின்ற உண்மை. அருமையானவர்களே, எனவே இந்த திருத்துவத்தை குறித்து இது எப்படி, இது நடைமுறையா, இது செயல்படுவதற்கு உகந்ததா, சாத்தியமானதா என்கின்ற சிந்தனைகளை விடுத்து திருத்துவம் நமக்கு கற்றுத்தருகின்ற இதர உண்மைகளை நாம் அறிந்து கொள்வது நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு அர்த்தமுள்ளதாக அமையும். 1334 ஆண்டிலே போப் 22ஆம் ஜான் அவர்கள் பெந்தேகோஸ்தே ஞாயிறுக்கு பின்வருகின்ற முதல் ஞாயிறை திருத்துவ ஞாயிறாக ஆசரிக்க வேண்டும் என்கின்ற ஆணையை பிறப்பித்தார். அது முதல் திருத்துவ திருநாள் கிறிஸ்தவ உலகிலே மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கிறிஸ்துவின் பிறப்பு, புனித வெள்ளி, கிறிஸ்துவின் உயிர்ப்பு திருநாள், பெந்தேகோஸ்தே திருநாள், இப்படி எந்த நிகழ்வோடும் இந்த திருத்துவ திருநாள் தொடர்புடையது அல்ல. இப்படி எந்த நிகழ்வையும் திருத்துவ திருநாள் நமக்கு நினைவுபடுத்துவதும் அல்ல. ஆனால் கடவுளுக்கு முன்பாக மனிதனுடைய இயலாமையை, மனிதனுடைய இயலாமாய் இருக்கிறது என்பதனை நாம் உணர்ந்து கொள்வது நல்லது. அருமையானவர்களே, திருத்துவம் நம்முடைய ஆன்மீகத்திலே அடையாளப்படுத்துகின்ற 3 முக்கிய சிந்தனைகளை மட்டும் உங்கள் முன்னாக பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். முதலாவதாக, திருத்துவம் செழுமையின் அடையாளம். Trinity is a symbol of prosperity. திருத்துவம் செழுமையின் அடையாளம். திருத்துவ ஞாயிறு சபைகளிலே ஆசரிக்கப்படுகின்ற பொழுது, திருத்துவ ஞாயிறை தொடர்ந்து வருகின்ற நாட்களிலே திருச்சபைகளிலே பச்சை நிற வண்ணம் பயன்படுத்தப்படுவதை உங்களிலே அநேகர் ஒருவேளை அறிந்திருக்கலாம். பச்சை நிறத்தை செழுமையின் நிறம் என்று நாம் சொல்லுவோம். திருத்துவத்தை செழுமையின் அடையாளமாக நாம் காண முடியும். அருமையானவர்களே, உலகத்தை செழுமை இல்லாததாக வெறுமையாய் இருக்க கண்ட கடவுள் உலகத்தை செழுமையாக்க விரும்பினார். அதனுடைய விளைவுகள் தான் படைப்புகள் என்பதனை திருமறையிலே நாம் மிக தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிகின்றது. படைப்புகள் உலகை செழுமையாக்குகின்ற நோக்கத்துடன் படைக்கப்பட்டவை. இந்த படைப்பிலே திருத்துவ கடவுளின் செயல்பாடுகள் நிறைந்திருப்பதை நாம் திருமறை முழுவதிலும் இருந்து அறிந்து கொள்ள முடிகின்றது. உலகை செழுமையாக்க சித்தம் கொண்ட திருத்துவ கடவுள் தான் படைத்த உலகை, படைத்த படைப்பை, உருவாக்கிய செழுமையை நல்லது என்று கண்டார் என்று சொல்லி திருமறையிலே நாம் வாசிக்கின்றோம். அருமையானவர்களே, தான் படைத்த உலகத்தை மனிதர்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி மனிதன் அந்த செழுமையை பயன்படுத்திக் கொள்ளவும், அந்த செழுமையை பாதுகாக்கவும் மனிதனை படைத்தார் என்பதனை நாம் உணர்ந்திருக்கின்றோம். செழுமையாய் படைக்கப்பட்ட இந்த படைப்புகளை, உலகத்தை காக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு என்பதனை நாம் மறுப்பதற்கு இல்லை. பல வேளைகளிலே இந்த பொறுப்புகளை, நம்முடைய கடமையை நாம் உணராமல்
செழுமையாய் படைக்கப்பட்ட இந்த உலகத்தை, படைப்புகளை செல்வம் சேர்ப்பதற்கான ஒரு மூலப்பொருளாக மனிதர்கள் கருதியதன் விளைவுதான் உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது, பலவிதமான விபரீதங்களை சந்திக்கிறது என்பதனை நாம் மறுப்பதற்கு இல்லை. அருமையானவர்களே, வாழ்வு தருகின்ற, வளம் தருகின்ற கடவுளையே தாங்கள் ஆராதிப்பதாக, அப்படிப்பட்ட ஒரு கடவுளே தங்களுடைய கடவுள் என்று சொல்லி விசுவாச தந்தையர்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோர் ஏற்றுக்கொண்டிருப்பதையும் நாம் காண முடிகின்றது. கடவுளை அவர்கள் வளம் தருகின்ற செழுமை நிறைந்தவராக கண்டார்கள் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த கடவுளை செழுமையின் அடையாளமாய் உலகுக்கு வெளிப்படுத்தப்படுகின்ற திரித்துவ கடவுளை ஆராதிக்கின்ற நாம் உலகத்தின் செழுமையை பேண, பாதுகாக்க அழைக்கப்படுகின்றோம். அருமையானவர்களே, உலகத்தின் செழுமையால் செல்வம் சேர்ப்பவர்களாக அல்ல, உலகத்தின் செழுமையை வரும் தலைமுறையினருக்கும் பாதுகாத்து தருகிறவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, திரித்துவம் ஒருமைப்பாட்டின் அடையாளம். ட்ரினிட்டி இஸ் a symbol of unity, ஒருமைப்பாட்டின் அடையாளம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தையாம் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்ளுகின்ற பொழுது இவ்விதமாக வேண்டுகிறார்: நாம் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வேண்டுவதை நாம் காணுகிறோம். நாம் ஒன்றாயிருப்பது போல. இங்கு ஒரு ஒற்றுமையின் சிந்தை, ஒருமைப்பாட்டின் சிந்தை, யூனிட்டி, இது இங்கு வலியுறுத்தப்படுவதை நாம் காண முடிகின்றது. ட்ரினிட்டி என்கின்ற வார்த்தையை பகுத்து அதற்கு பொருள் காண முயல்வோம் என்று சொன்னால், ட்ரை என்று சொன்னால் மூன்று, ட்ரை பிளஸ் யூனிட்டி இஸ் ட்ரினிட்டி என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அருமையானவர்களே, திருச்சபை வரலாற்றிலே விசுவாச அறிக்கைகள் அநேக விசுவாச அறிக்கைகள் உண்டு. அவைகளிலே முக்கியமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணம், நிசையா விசுவாச பிரமாணம், இவைகளை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் அதனேசிய விசுவாச அறிக்கை, விசுவாச பிரமாணம் என்று ஒரு விசுவாச பிரமாணம் உண்டு. அந்த அதனேசிய விசுவாச அறிக்கையிலே அந்த விசுவாச அறிக்கை விதமாக சொல்லுகின்றது: we worship one God in Trinity and Trinity in unity. ஒன்றாயிருக்கும் திரித்துவ கடவுளை நாம் வழிபடுகிறோம் என்று சொல்லுகின்ற ஒரு அறிக்கை அதனேசிய விசுவாச அறிக்கையிலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் காண முடிகின்றது. அருமையானவர்களே, கடவுள் ஒன்றாயிருக்கிறார் என்பதுதான் இங்கு சொல்லப்படுகின்ற உண்மை. திருமறையிலே கடவுளை குறித்து சொல்லப்படுகின்ற பொழுது ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே தேவன் என்று நம்முடைய பவர் மொழிபெயர்ப்பிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்ற அந்த வார்த்தை எபிரேய மொழியிலே எலோஹீம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எலோஹீம் என்கின்ற இந்த வார்த்தை அதனுடைய தன்மையிலேயே, அதனுடைய பொருளிலேயே பன்மை வார்த்தை, ப்ளூரல் வேர்ட். ஆனால் அது ஒரே கடவுளை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. அதுதான் எலோஹீம் என்கின்ற அந்த வார்த்தையினுடைய ஒரு சிறப்பம்சம். பன்மை தன்மையை ஒரே நிலையிலே வலியுறுத்துகின்ற எலோஹீம் என்கின்ற வார்த்தையை தான் தேவன் அல்லது கடவுள் அல்லது இறைவன் என்று சொல்லி நாம் மொழிபெயர்க்கின்றோம். எனவே திருமறையிலே கடவுளை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அங்கு பன்மை நிலையிலே அது சொல்லப்பட்டிருப்பதை நாம் காண முடியும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது: யார் நமது காரியமாய் போவான்? ஆண்டவர் சொல்லுவதாக அங்கு ஏசாயா பதிவு செய்கிறார். யார் நமது காரியம், நமது என்கின்ற பன்மை சொல் அங்கு சொல்லப்பட்டிருப்பதை நாம் காண்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 26வது வசனத்திலே நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. கடவுள் சொல்லுகிறார்,
நமது சாயலின்படியேயும் நமது ரூபத்தின்படியேயும், இங்கும் நமது என்கின்ற பன்மை வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் காண முடியும். பாபேல் கோபுரத்தை கட்டி கடவுளுக்கு புகழ் சேர்க்காமல் தங்களுக்கு புகழ் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் விரும்பிய போது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 7வது வசனத்திலே அங்கு கடவுள் சொல்லுகிறார், நாம் இறங்கி போய் அவர்களுடைய பாஷையை தாறுமாறாக்குவோம். நாம் என்கின்ற பன்மை சொல் அங்கு சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் ஏற்கனவே சொல்ல கேட்ட யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 22வது வசனத்திலும் இயேசுநாதர் சொல்லுகிறார், நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, இங்கு நாம் மிக தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிகிறது கடவுளின் பன்மை தன்மையினை. எனினும் அவர் ஒருவரே என்பதனை. திருத்துவம் ஒரு ஒருமைப்பாட்டின் அடையாளம் என்பதனை நாம் மிக தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அருமையானவர்களே, பல வேளைகளிலே ஒரே கடவுளை ஆராதிக்கின்ற நம்மிலே எத்தனை எத்தனை பிரிவுகள், பேதங்கள் என்பதனை நாம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அருமையானவர்களே, மனிதம், குறிப்பாக அதிலும் கிறிஸ்தவம், சாதி சமய பாலின வேறுபாடுகளினாலே அல்லலுறுவதை நாம் அறியாமல் இல்லை. திருச்சபை சபை பாகுபாடுகளினாலே, கொள்கை கோட்பாடுகளிலே பிளவுபட்டு கிடக்கின்ற ஒரு சூழலிலே திருத்துவ கடவுளை ஆராதிக்கின்ற நம்மை இணைந்திருக்கும்படியாய் ஆண்டவர் அழைக்கின்றார் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அருமையானவர்களே, நம்மிலே பிரிவுகள் இருந்தாலும், நம்மிலே பேதங்கள் இருந்தாலும், நம்மிலே வேறுபாடுகள் இருந்தாலும், வேறுபாடுகளின் மத்தியிலே ஒற்றுமையை, ஒருமைப்பாட்டை காக்க திருத்துவம் நமக்கு அறைகூவல் தருகிறது என்பதனை அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். கடைசியாக, திருத்துவம் நித்தியத்தின் அடையாளம். நித்தியத்தின் அடையாளம். ட்ரினிட்டி இஸ் a symbol of eternity என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தின் பிந்திய பகுதி இவ்விதமாக சொல்லுகிறது, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று சொல்லி அங்கு ஆண்டவர் சொல்லுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும். அல்பா என்பது, அல்பா என்பது கிரேக்க மொழியினுடைய முதல் எழுத்து. ஒமேகா என்பது கிரேக்க மொழியினுடைய கடைசி இறுதி எழுத்து. அல்பாவும் ஒமேகாவும். இங்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் தொடக்கமும் முடிவும் நானே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நான் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன், முதலும் முடிவும் இல்லாதவர், திரியேக கடவுள் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நாம் காணுகின்ற படைப்புகள் எல்லாமே ஏதாவது ஒரு இடத்திலிருந்து அல்லது ஒரு பொருளிலிருந்து, ஒரு சூழலிலே, ஒரு நேரத்திலே உருவானது, அல்லது யாராவது ஒருவரால் உருவாக்கப்பட்டது. கடவுள் அதனை படைத்தவர். எல்லா பொருட்களுக்கும் ஆரம்பமும் முடிவும் உண்டு. எல்லாவற்றிற்கும் ஒரு ஆரம்பமும் உண்டு, ஒரு முடிவும் உண்டு என்பதனை நாம் அறிந்திருக்கிறோம். உலகத்தில் உள்ள எல்லாம் ஒரு சூழலிலே படைக்கப்பட்டது, அதற்கு ஒரு தொடக்கம் உண்டு என்று சொன்னால், கடவுளை படைத்தவர் யார் என்று சொல்லி பலர் கேள்வி கேட்பதை நாம் காண முடியும். கடவுளை படைத்தவர் யார், அவர் எங்கே இருந்து வந்தார் என்கின்ற கேள்வி பல வேளைகளிலே எழலாம். ஆனால் மிக தெளிவாக அவர்களுக்கு நாம் பதில் சொல்ல முடியும். கடவுளை எவரும் படைக்கவில்லை. கடவுள் எப்பொழுதும் இருக்கிறார். கடவுள் இல்லாத காலம் என்றே ஒன்று இல்லை என்பதைத்தான் திருமறை நமக்கு மிக தெளிவாக கற்றுத்தருகின்றது. அருமையானவர்களே, நம்முடைய வழக்கிலே, வழக்கு மொழியிலே நாம் பேசுகின்ற பொழுது சுயம்பு என்கின்ற ஒரு வார்த்தையை சில வேளைகளிலே நாம் பயன்படுத்துவதுண்டு. சுயம்பு என்று சொல்லுகின்ற சொல் தானாகவே
உருவான, தானாகவே உருவாகுகின்ற அல்லது அதனுடைய துவக்கத்தை அறிய முடியாத, அதற்கு எவராலும் துவக்கம் தரப்படாமல் தானாகவே கிளர்ந்தெழுகின்ற ஒன்று, அதைத்தான் சுயம்பு என்று சொல்லுகிறார்கள். நாம் ஏற்கனவே சொன்ன அந்த அதனேசிய விசுவாச பிரமாணத்திலே திருத்துவம் நிரந்தரமானது, நித்தியமானது என்கின்ற கருத்தும் வலியுறுத்தப்படுவதை நாம் காண முடிகின்ற அருமையானவர்களே. தூய பவுலடியார் தீமோத்தேயுக்கு எழுதிய முதலாவது நிருபம் 1வது அதிகாரம் 17வது வசனத்திலே நித்தியமும் அழிவில்லாமையும் உள்ள கடவுள் என்று சொல்லி கடவுளை குறித்து பவுலடியார் சொல்லுவதை நாம் காண முடியும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே மோசேக்கு தன்னை வெளிப்படுத்திய கடவுள் தன்னை இருப்பவராகவே இருக்கிறேன், I am who I am என்று சொல்லி, எப்படி இருந்தேனோ அப்படியே என்றும் இருக்கிறவர் என்று சொல்லுவதை நாம் காண முடிகின்றது அருமையானவர்களே. யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 58வது வசனத்திலே இயேசுநாதர் சொல்லுகின்றார், ஆபிரகாமுக்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை குறித்து திருத்துவத்தின் 2ஆம் தன்மையாகிய குமாரன் தன்மையை குறித்து இயேசுநாதர் அங்கு குறிப்பிடுவதை நாம் காண முடிகின்றது. சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது சங்கீதம் 2வது வசனத்திலே மோசே சொல்லுகின்றார், பர்வதங்கள் தோன்றும் முன்னும் பூமியையும் உலகத்தையும் நீர் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் கடவுளாயிருக்கிறீர். அநாதியாய் இருக்கிற அநாதி கடவுள். அநாதி என்று சொல்லுகின்ற வார்த்தைக்கு நாம் தமிழிலே அநாதி என்கின்ற வார்த்தை ஒரு வடமொழி கலப்பு நிறைந்த வார்த்தை. இதற்கு தமிழிலே பொருள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தொடக்கம் இல்லாதவர், தொடக்கம் என்கின்ற ஒன்று இல்லாத கடவுளாய் நீர் என்றென்றைக்கும் கடவுளாய் இருக்கிறீர் என்று சொல்லி மோசே அறிக்கை செய்வதை நாம் காண முடிகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 27வது வசனத்திலே மோசே இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம் என்று சொல்லுவதை நாம் காண முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 35வது சங்கீதம் 13வது வசனத்திலே கர்த்தாவே உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 26வது வசனத்திலே அவருடைய வருஷங்களின் இலக்கம் ஆராய்ந்து முடியாதது என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் காணுகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 33வது வசனத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 9வது வசனத்திலே கடவுள் எல்லா காலங்களிலும் உள்ளவர், சதா காலங்களிலும் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் காணுகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 48வது சங்கீதம் 14வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் என்று அவர் சொல்லுவதை நாம் காணுகிறோம். இந்த வசனங்கள் எல்லாம் திரித்துவத்தினுடைய, நாம் ஆராதிக்கின்ற திரித்துவ கடவுளினுடைய நித்தியத்தை குறித்து சொல்லுவதை, அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர், தொடக்கமும் முடிவும் இல்லாதவர், என்றென்றைக்கும் இருப்பவர் என்பதனை நமக்கு உணர்த்துவதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது அருமையானவர்களே. அநித்தியமான இந்த உலகத்திலே அநித்தியமான மாந்தர்களாகிய நாம் ஆராதிக்கின்ற கடவுள் நித்திய கடவுள் என்கின்ற ஒரு உணர்வினை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். திரித்துவம் செழுமையினுடைய அடையாளம், திரித்துவம் ஒருமைப்பாட்டினுடைய அடையாளம், திரித்துவம் நித்தியத்தினுடைய அடையாளம். செழுமையின் அடையாளமாய், ஒருமைப்பாட்டின் அடையாளமாய், நித்தியத்தின் அடையாளமாய் திகழ்கின்ற திருத்துவ கடவுளை ஆராதிக்கின்ற நாம் நம்முடைய வாழ்விலே செழுமையும் ஒருமைப்பாடும் நித்தியத்தை பெற்றுக் கொள்வதற்கான முயற்சிகளிலே செயல்படுகிறவர்களுமாக வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த திருத்துவ திருநாளிலே திருத்துவ கடவுளின் தன்மைகளை ஓரளவு உணர்ந்து கொண்டிருக்கின்ற நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நம்மிலே சொந்தமாக்கிக் கொள்ளவும், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை இந்த இக்கட்டான காலகட்டங்களிலே பிறரை சார்ந்து அநேகர் வாழ வேண்டிய ஒரு சூழலிலே, பிறருடைய உதவியை தேடி மற்றவர்கள் நின்று கொண்டிருக்கின்ற அந்த சூழலிலே நம்முடைய ஒருமைப்பாட்டை, கடவுள் மீதான நம்முடைய நம்பிக்கையை, கடவுளை குறித்த நம்முடைய சாட்சியை வெளிப்படுத்தும் விதமாக மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழவும், அதன் மூலமாய் திரியேக கடவுள் நமக்கு அருளுகின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளவும் எல்லாம் வல்ல இறைவன் நம் ஒருவருக்கும் அருள் புரியட்டும். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
ஆம், தொழுகையின் நிறைவுக்காக நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனைகளிலே 71வது கீர்த்தனையை பாடுவோம். கீதம் எண் 71. கண்களை ஏறெடுப்பேன் மாமேறு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்கின்ற 71வது கீதம் நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். ஜெபம் செய்வோம். தந்தை, மைந்தன், தூய ஆவியர் என்னும் எங்கள் திரித்துவ கடவுளே, செழுமையின் அடையாளமாய், ஒருமைப்பாட்டின் அடையாளமாய், நித்தியத்தின் அடையாளமாய் திகழ்கின்ற உம்மை ஆராதிக்கின்றோம் என்கின்ற உவகையை எங்கள் வாழ்விலே நீர் தந்திருக்கிறதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். தகப்பனே, எங்கும் நிறைந்திருக்கின்ற சர்வ வல்லவராயிருக்கின்ற உம்மை ஆராதிக்கின்ற நாங்களும் உம்முடைய தன்மைகளை எங்கள் வாழ்விலே வெளிப்படுத்த நீர் தருகின்ற ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறவர்களாக மட்டுமல்ல, அவைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாகவும் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம். கொடிய கொரோனா வைரஸ் நிமித்தமாக உலகம் அனைத்தும் முடங்கி போயிருக்கின்ற, வாழ்வாதாரங்களை இழந்து தவித்து கொண்டிருக்கின்ற சூழலிலே ஆண்டவருடைய அருளாசிகளை அனுபவிக்கின்ற நாங்கள், எங்களோடு வாழுகின்றவர்கள், எங்கள் அயலகத்தார்,
எங்களுடைய கண்களுக்கு முன்பதாக நிர்கதியாய் நிற்கின்ற மக்களுக்கு எங்களால் இயன்ற உதவியை செய்து உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்த, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற நீர் எங்களுக்கு உதவி செய்திட வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை தொடர்ந்து எங்களிலே பூரணமாய் விளங்க ஆண்டவர் அருள் செய்ய வேண்டுமாய் நாங்கள் உம்மிடத்திலே வேண்டுதல் செய்கின்றோம். அன்பின் தெய்வமே, நீர் எங்களுக்கு ஈவாய் தந்த இந்த புதிய மாதத்திற்காக, இந்த மாதத்தின் முதல் பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகை எங்களுடைய இல்லங்களிலே உம்மை உணர்ந்து கொள்வதற்கு, உம்முடைய ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு உகந்ததாய் அமைந்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் நிறைவை எங்களிலே பூரணமாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த புதிய வாரம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமானதாய் அமைந்திட ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். நாங்கள் சென்று வருகின்ற இடங்களிலே செய்ய நினைத்திருக்கின்ற செயல்களிலே ஆண்டவர் தம்முடைய பேரருளின் நிறைவை கட்டளையிட்டருள வேண்டுமாய் நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். வரும் காலங்களிலே ஆண்டவரே, அரசாங்கத்தால் அறிவிக்கப்படுகின்ற ஊரடங்கு தளர்வுகள் இந்த தொற்று நோயை எந்த விதத்திலும் அதிகரித்து விடாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இறை சமூகத்திலே ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிக்கும்படியான ஒரு வாய்ப்புக்காக நாங்கள் ஏங்கி எதிர்பார்த்து காத்திருக்கின்ற பொழுது அந்த வாய்ப்பை ஆண்டவர் தந்து வரும் நாட்களிலே எங்களை கனப்படுத்த வேண்டும், எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கங்கள் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய பரிபூர்ண பாதுகாவலுக்கும் பராமரிப்புக்கு எங்களை கையளிக்கிறோம். நீரே எங்களை பொறுப்பேற்று வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பயணங்களிலே உம்முடைய பாதுகாவலும், எங்களுடைய குழப்பங்களிலே உம்முடைய ஆலோசனைகளும் தந்தரப்படட்டும். தொடர்ந்து உம்முடைய திருப்பெயரை மைமைப்படுத்தும் பாத்திரங்களாய் உம்மால் பயன்படுத்தப்பட ஆண்டவர் எங்களுக்கு அருள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டுகிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. திருத்துவ கடவுளின் இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் நீங்காத நல்லுறவும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இனி வரும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கி இருப்பதாக. ஆண்டவரின் ஆசீர்வாதம் உங்களோடு நிறைவாய் தங்கி இருப்பதாக.